பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன். அன்புக்குரிய சகோதரர்களே, தொடராக நாங்கள் இந்த மார்க்கத்திலே தடை விதிக்கப்பட்டிருக்கிற அம்சங்கள் குறித்த ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தளவிலே அல்லாஹு தாலாவால் பல விஷயங்கள் எங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் அல்லாஹு தாலா சில தடை செய்யப்பட்டவைகளையும் வைத்திருக்கிறான். சில எல்லைகளை, வரம்புகளையும் அல்லாஹு தாலா நிர்ணயித்திருக்கிறான். எனவே அந்த எல்லைகளாக, வரம்புகளாக இட்டிருக்கின்றவைகளை நாங்கள் ஒரு முஸ்லீம் என்கிற அடிப்படையிலே எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மீறிவிடக்கூடாது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தோடு பொதுவாக இந்த விலக்கப்பட்டவைகள், இவைகள் அல்லாஹு தாலா எங்களுக்கு விதித்திருக்கிற வரம்புகள் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே 287 சொல்கிறான், இவை அல்லாஹுவினால் ஏற்படுத்தப்பட்ட வரம்புகளாகும், எனவே அவற்றை நீங்கள் மீறாதீர்கள். எனவே அல்லாஹு தாலா அவற்றில் எங்களுக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறான், ஒரு வரம்பை இட்டிருக்கிறான். இதை மீறக்கூடாது என்று அல்லாஹு தாலா எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிற பொழுதோ நாங்கள் அந்த கட்டளையை அல்லாஹுடைய கட்டளையாக நாங்கள் ஏற்றாக வேண்டும். அதை எங்களுடைய சுய விருப்பங்களுக்காக, சுய இன்பங்களுக்காக அல்லது சுய ஆசைகளுக்காக நாங்கள் அந்த வரம்புகளை மீறி நாங்கள் பாவத்திலே அல்லது குற்றத்துக்குள் ஆளாகிவிடக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தளவிலே கடமையாக்கப்பட்ட விடயங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் நிறைய விடயங்கள் விளக்கப்பட்டிருக்கிறது. எனவே விளக்கப்பட்டவைகளை நாங்கள் ஒரு தெளிவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். இது விளக்கப்பட்டிருக்கிறது, இது கூடாது, இது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது, இது மார்க்கத்திலே நாங்கள் செய்யக்கூடாது. எனவே இதனால் ஏற்படுகிற விபரீதங்கள் மிக மோசமாக அமையும். இந்த உலகத்திலும் அல்லது மறுமையிலும் எங்களுக்கு என்ன செய்யலாம், எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பாழாக்கிவிடும் என்கிற கோணத்தில் நாங்கள் அதை அணுக வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அந்த தடை செய்யப்பட்ட விடயங்களை நாங்கள் தவிர்ந்து கொள்வது என்பது மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. எனவே அந்த வகையிலே ஒரு முஸ்லிமை பொறுத்தளவிலே அல்லாஹு தாலாவுடைய கட்டளை என்பது மிக முக்கியமானது. அல்லாஹுடைய கட்டளையை நிச்சயமாக நாங்கள் ஏற்றாக வேண்டும். அவன் எதை எங்களுக்கு தடையாக, வரம்புகளாக செய்யக்கூடாது என்கிற கட்டளை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறானோ, எனவே அதை தடைகளாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய தவறுகள், நிறைய தடைகளை தாண்டி நாங்கள் சின்ன சிறிய விஷயங்களுக்காக வேண்டி, சிறிய ஆசைகளுக்காக வேண்டி இப்படி நிறைய தடைகளை கூட நாங்கள் தடைகளாக நாங்கள் எடுத்துக்கொள்வதில்லை. அந்த தடைகளை மீறி, அந்த வரம்புகளை மீறி நடக்கின்ற மக்களாக நாங்கள் இருக்கிறோம். எனவே அந்த வகையில் பொதுவாக ஒரு முஸ்லிமை பொறுத்தளவிலே மறுமையை பயந்து கொள்ள வேண்டும், கபருடைய வாழ்க்கையை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ள வேண்டும். எஞ்சி இருக்கின்ற காலங்களை நல்ல முறையில் நாங்கள் கழிப்பதற்கு வல்ல இறைவன் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.